Hello students, today நம்ம 5th Maths Term 3 Chapter number 6 Exercise 6.2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி Exercise 6.1ல நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி அதோட டைப்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸில் பாருங்கள், விச் ஆஃப் திஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ், 3 டைப். இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸில் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் எது ப்ராப்பர், எது இம்ப்ராப்பர், எது மிக்ஸ்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் வந்து பெரிய வேல்யூவாக இருக்கணும். இதில் ஏ பாருங்கள், 37 டிவைடட் பை 24. அப்போ இது வந்து ப்ராப்பர் கிடையாது. மேலே இருக்கிறது தான் நம்ம நியூமரேட்டர்னு சொல்லுவோம், இதை டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இதை செக் பண்ணி பாருங்கள். 2b சம் பாருங்கள், 2 டிவைடட் பை 75 இருக்கா. 2/75ல் நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து இம்ப்ராப்பராக. தேர்டு பாருங்கள், இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பர் இருந்துச்சு, பக்கத்தில் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்தால் அது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். பாருங்கள், இதை நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம பி சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா, 2 டிவைடட் பை 75. இது எழுதிக்கோங்க. நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும். நியூமரேட்டர் கிரேட்டர் தென் டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவும் 67F சப்டிவிஷன் எஃப்பில் பாருங்கள், 67 டிவைடட் பை 99ல் 67ங்கிறது நியூமரேட்டர் தானே. டினாமினேட்டரை கம்பேர் பண்ணும்போது நியூமரேட்டர் ஸ்மால் வேல்யூ. ஸோ இதுவும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, நியூமரேட்டர் வந்து நமக்கு பெருசாக இருக்கணும், டினாமினேட்டர் சின்ன வேல்யூவாக இருக்கணும். இங்கே 37 நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் 24 இருக்குது. அப்போ நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் சின்னதாக ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா. பி சம்மில் பாருங்கள், 19 டிவைடட் பை 5. இதுலேயும் நியூமரேட்டர் வந்து பெரிய வேல்யூ, பிக் வேல்யூ, டினாமினேட்டரில் இருக்கிற 5 வந்து ஸ்மால் வேல்யூ. ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பாருங்கள். மிக்ஸ்டுனா என்ன, ஹோல் நம்பர் வித் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கணும். நமக்கு ஒரு ஹோல் நம்பர் இருக்கணும், அப்படியே பக்கத்தில் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கணும். இருக்கா பாருங்கள், 1 3/4 இருக்குது இல்லைங்களா சி சம்மில். ஸோ இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு டிலையும் 7 5/11 இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா. வாங்க செகண்ட் சம்குள்ளே போகலாம். செகண்ட் சம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3/4 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு 5ஓட ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் 20ன்னு கொடுத்துருக்காங்க. 3ஓடது என்னென்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. 3/5ன்னு எழுதிக்கணும். இப்போ நமக்கு 5ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும்னு செக் பண்ணணும். பாருங்கள், 1 5 is 5 தான் வருது. 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20. அப்போது ஃபோர்த் டேபிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வருது இல்லைங்களா. ஸோ 5 4s are 20. இப்போ ஆன்சர் கரெக்டாக வருது இல்லைங்களா. அப்போது நம்ம டினாமினேட்டரில் எந்த டேபிள் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் அதுவே தான் நம்ம நியூமரேட்டர்லேயும் அதே நம்பர் தான் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணணும். 3 4s are எவ்வளோ, 12. வெரி குட். அப்போது 12 தான், 12 டிவைடட் பை 20 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3/8ன்னு கொடுத்துருக்காங்களா பி சம்மில். ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 8ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 3 வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 15 வருது பாருங்கள். 3 5s are 15 தானே. அப்போது 3 5s are 15. அப்போது நமக்கு மேலே என்ன நம்பரோ கீழேயும் சேம் அதே நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். 8 5s are எவ்வளோ, 8 5s are 40. வெரி குட். நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள், 1/9 ஈக்குவல் டு 11. 1ஓட ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 11. அப்போ 9ஓடது என்னவாக இருக்கும், 1ஐ எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். வெரி குட். 11ஆலேயே மல்டிபிள் பண்ணால் தானே 11. அப்போது மேலே 11னா கீழேயும் 11 தான். ஸோ பாருங்கள், 11 × 9 99. சி சம்மோட ஆன்சர் 11 டிவைடட் பை 99. அப்போது 9ஓட ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 99. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். 6ஓட ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் வந்து 18 கொடுத்துட்டாங்க. அப்போ 27க்கு என்ன வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். அப்போது 6th டேபிளில் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 18 வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். பாருங்கள், 6 3s are 18. 6 3s are 18. அப்போ மேலே தேர்ட் டேபிளில் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரை தேர்ட் டேபிள்னா டினாமினேட்டரும் சேம் தேர்ட் டேபிள் தான். ஸோ அப்போது 6 3s are 18. அப்போ இங்கே 27 எப்படி வருது, எந்த நம்பர் யூஸ் பண்ணும்போதுன்னு செக் பண்ணணும். 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9
9 3 சார் 27. இப்போது 9 3 சார் 27 ஃபைன் பண்ணிட்டோமா, அப்போ இந்த 9 தான் இங்கே வரும். அப்போ ஆன்சர் என்ன 6 டிவைடட் பை 9. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள். 16ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 18 கொடுத்துட்டாங்க. அப்போ 12க்கு என்ன வரும்னு ஃபைன் பண்ணோம். 16ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 80. ஸோ 12 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். 12 × 5 2 5 சார் 10 0 ரிமைனிங் 1 1 5 இஸ் 5. அப்போது 60. 12 5 இஸ் 60. அப்போ ஆன்சர் என்னது 60 டிவைடட் பை 80. புரியுதுங்களா? எஃப் சம் பாருங்கள். 30 1ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 30. அப்போ 4ஓடது என்னன்னு ஃபைன் பண்ணணும். அப்போ 1ஐ 30ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 130 இஸ் 30. அப்போ 4ஐயும் 30ஆல் தானே மல்டிபிள் பண்ணோம். 4 × 30 பாருங்கள். 4 × 0 0 4 3 சார் 12. ஸோ ஆன்சர் இஸ் 120. ஆன்சர் எடுத்து எழுதணும் நம்ம 30 டிவைடட் பை 120. புரியுதுங்களா? தேர்ட் சம் பாருங்கள். For each of the following fractions, write an equivalent fraction with denominator 24. நமக்கு சப்டிவிஷன்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. 1/3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இங்கே இது தானே நம்ம டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இந்த பிளேஸை வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து 24 வர மாதிரி நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ 3ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும்னு செக் பண்ணணும். அப்போது 3 × 8 = 24. 3 8 சார் 24. நம்ம மல்டிபிள்னும் போது கீழே எந்த நம்பர் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் அதே நம்பரை தான் நியூமரேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும். 180 is 8. ஆன்சர் இஸ் 8/24. பி சம் பாருங்கள். 3/4ன்னு கொடுத்துருக்காங்களா? இதையும் சேம் டினாமினேட்டர் நம்ம 24ஆக சேஞ்ச் பண்ணணும். 4ஐ எந்த டேபிளில் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்குதுன்னு செக் பண்ணணும். அப்போது 4 6 சார் 24. கீழே 6th டேபிள் யூஸ் பண்ணால் நியூமரேட்டரும் 6th டேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 3 6 சார் 18. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். 5 டிவைடட் பை 8ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது 8ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 24? 8 3 சார் 24. ஸோ 5 3 சார் 15. நெக்ஸ்ட்டு 7 டிவைடட் பை 12. 12 வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? 12 × 2 12 2 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக 24 கிடைக்கும். ஸோ 12 × 2 24. அப்போது டினாமினேட்டர் செகண்ட் டேபிளில் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரும் செகண்ட் டேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 7 2 சார் 14. ஆன்சர் இஸ் 14/24. நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். 1/2ன்னு கொடுத்துருக்காங்களா? 2ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 24 கிடைக்கும்? 2 × 12 24. அடுத்து இங்கே 12னா இங்கேயும் 12 தான். அப்போது 112 இஸ் 12. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எஃப் சம்மு 5/6. அப்போது 6ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 24 கிடைக்குதுன்னு செக் பண்ணோம். 6 × 4 24. ஸோ டினாமினேட்டர் 4th டேபிள்னால் நியூமரேட்டரும் 4th டேபிள் தான் யூஸ் பண்ணோம். 5 4 சார் 20. ஆன்சர் இஸ் 20 டிவைடட் பை 24. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம் வாங்க. சம் பாருங்கள். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் ரைட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் டினாமினேட்டர் 7. டினாமினேட்டரை இங்கே 7ஆக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் பாருங்கள், எல்லா டினாமினேட்டரும் பெரிய வேல்யூஸ், அதாவது பிக் வேல்யூஸாக இருக்குது. நம்ம தேர்ட் சம்மில் வந்து டினாமினேட்டர் வந்து ஸ்மால் வேல்யூஸாக கொடுத்து டினாமினேட்டரை 24ஆக சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்மால் நம்பர்ஸ் கொடுத்துட்டு பிக் நம்பராக 24ஆக சேஞ்ச் பண்ண சொன்னதுனால நம்ம மல்டிபிள் பண்ணோம். இந்த ஃபோர்த் சம்மில் வந்து பிக் நம்பர் கொடுத்து ஸ்மால் டினாமினேட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணணும். அந்த சம்மில் பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான். நம்ம அதில் வந்து டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணோம். இங்கேயும் அதே தான். கீழே எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதே நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மேலே 12ஐயும் டிவைட் பண்ணணும். இதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு டினாமினேட்டரை 7ஆக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நீங்கள் செவன்த் டேபிளில் சைடில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு இப்போது இந்த நம்பரை எதால் டிவைட் பண்ணணுன்னும் போது உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா? லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதுனீங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இங்கே 42 இருக்குது இல்லைங்களா டினாமினேட்டரில்? இதை 7ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த 7th டேபிளில் 42 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 6 7 சார் 42 இங்கே இருக்குது இல்லைங்களா? 6 7 சார் 42. அப்போது இந்த 6ஆல் நம்ம 12ஐயும் 42வும் டிவைட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், 1 6 is 6, 2 6 are 12. நெக்ஸ்ட் பாருங்கள், 7 6 are 42. ஸோ ஆன்சர் இஸ் 2 டிவைடட் பை 7. ஈஸியாக போடலாம் இல்லைங்களா? டைம் சேவ் ஆகும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். 8 டிவைடட் பை 14. இங்கே டினாமினேட்டரை நம்ம 7ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 14 வந்து நமக்கு டேபிள்ஸில் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு பாருங்கள், 2 7 சார்
2 7s are 14 இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழேயும் இந்த 2ஆல் டிவைட் பண்ணணும். கீழேயும் 2ஆல், மேலே கீழே 2 பிளேஸ்லையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். சரிங்களா? இப்போ டிவைட் பண்ணுங்கள். 8 டிவைடட் பை 14 2ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, 7 2s are 14. 4 டிவைடட் பை 7. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 25 டிவைடட் பை 35 கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். 35 இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 35 இந்த டேபிள்ஸில் எங்கே இருக்குது? 5 7s are 35. 5 7s are 35. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 5ஆல் நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 5 டிவைடட் பை 5. அப்போ என்ன பண்ணணும், 25 டிவைடட் பை 35 டிவைட் பண்ணலாமா? 5 5s are 25, 5 5s are 25, 7 5s are 35. வெரி குட். இப்போது 5 டிவைடட் பை 7. இந்த டிவிஷன் புரியாதவங்க, ஷார்ட் டிவிஷன் புரியாதவங்க லாங் டிவிஷன்லேயும் பண்ணலாம். சரிங்களா? அது லேட் ஆகும், அதனால தான் நான் இந்த மெத்தட் சொன்னேன். இப்போ 25 நீங்கள் போட்டுட்டு இந்த 5 இந்த சைடு போட்டுக்கோங்க. 5 5s are 25, ரிமைனிங் 0. இந்த மாதிரி லாங் டிவிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தெரியாதவங்க, நமக்கு இதை விட இதுதான் ஈஸியாக இருக்கும். இதையே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், 21 டிவைடட் பை 49. இப்போ என்ன பண்ணணும், டினாமினேட்டரை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்து 49 வந்து டேபிள்ஸில் எங்கே இருக்குது? வெரி குட். 7 7s are 49. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 21ஐயும் 7ஆல் டிவைட் பண்ணணும், 49ஐயும் 7ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு 21 டிவைடட் பை 49. இப்போ இதை டிவைட் பண்ணலாமா? 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21. நெக்ஸ்ட் என்ன வரும்? 7 7s are 49. வெரி குட். 3 டிவைடட் பை 7 தான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஈசம் பாருங்கள், 9 டிவைடட் பை 21 இருக்கா? இப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 21 எங்கே வரும்? 3 7s are 21. அப்போ என்ன பண்ணணும், 9ஐயும் 3ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம டேபிள்ஸ் எதால் டிவைட் பண்ணணும்னு ஈஸியாக இப்படி இந்த மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம். இங்கே 21ஐயும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 9 டிவைடட் பை 21 பாருங்கள். 3 3s are 9, 7 3s are 21. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதணும். 3 டிவைடட் பை 7. புரியுதுங்களா? டி சம்க்கும் நமக்கு 3 டிவைடட் பை 7 தான், ஈக்கும் 3 டிவைடட் பை 7 தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 54 டிவைடட் பை 63. சரிங்களா? இப்போது 63 எங்கே இருக்குது டினாமினேட்டரில்? வெரி குட். 9 × 7 63. ஸோ நம்ம 54ஐயும் 9ஆல் தான் டிவைட் பண்ணணும், 63ஐயும் 9ஆல் தான் டிவைட் பண்ணணும். இப்போது 54 டிவைடட் பை 63. புரியுதுங்களா? இப்போ எங்கே வரும் பாருங்கள், 9th டேபிள் யூஸ் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 6 9s are 54, 7 9s are 63. ஸோ ஆன்சர் இஸ் 6 டிவைடட் பை 7. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம் வாங்க. 5th சம் பாருங்கள். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் ரைட் அண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வித் நியூமரேட்டர் 9. 4th and 3rd 4th சம்மில் நமக்கு டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணணும், மேலே இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? 18 டிவைடட் பை 42. நமக்கு நியூமரேட்டர் வந்து 9ஆக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதை விட இதை சின்னதாக மாற்றணுன்னா நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணுன்னா நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணால், எந்த டேபிள் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 18 எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம்? வெரி குட். 2ஆல் பண்ணால் ஈஸியாக 9 வரும் தானே. 9 2s are 18. ஸோ 9 2s are 18. இங்கே 2ஆல் பண்ணால் டினாமினேட்டரும் 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், 2 2s are 4, 1 2 is 2. அப்போ ஆன்சர் என்ன? 9 டிவைடட் பை 21. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், 3 டிவைடட் பை 14. பி சம் வந்து 3 ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. இது பிக்காக 9ஆக மாற்றும் போது மல்டிபிள் பண்ணணும். 3 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? வெரி குட். 3 3s are 9. அடுத்து மேலே 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 14ஐயும் நம்ம டினாமினேட்டரையும் 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 14 × 3 பாருங்கள், 4 3s are 12. ரிமைனிங் 1 1 3 is 3, 3 + 1 வந்து 4. அப்போ ஆன்சர் இஸ் 9 டிவைடட் பை 42. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சி சம்மு
1 டிவைடட் பை 12ன்னு இருக்கா. 1 9ஆக மாற்றணுன்னா கண்டிப்பாக 9th டேபிளில் தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 × 9 1 9 சார் 1 9 இஸ் 9 டிவைடட் பை 12 × 9 தனியாக எழுதி மல்டிபிள் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ 2 9 சார் 18 8 ரிமைனிங் 1 1 9 இஸ் 9 9 + 1 10. ஸோ ஆன்சர் வந்து 108 9 டிவைடட் பை 108. நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள். 36 டிவைடட் பை 48. இப்போது நம்ம 36 வந்து பிக் வேல்யூ இல்லைங்களா. ஸோ அதை நம்ம 9ஆக சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 4th டேபிளால் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அப்போ 9 4 சார் 36 தானே. ஸோ தனியாக எடுத்து எழுதுங்க. 36 டிவைடட் பை 48 9 4 சார் 36. நெக்ஸ்ட் பாருங்கள், இது 1 4 is 4 2 4 சார் 8, அதாவது 12 4 சார் 48. சரிங்களா. 9 டிவைடட் பை 12 தான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.